ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः। பணவாள் அரவணைப்பள்ளி பயில்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றுமறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் மண்ணுடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். எல்லாருக்குமே வணக்கம். போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த அதாவது ரிஷிகளுடைய அந்த ரிஷி முனிவர்களுடைய அவர்களுடைய அந்த அருளி செயல்களுக்கும் சுவாமி நம்மாழ்வாருடைய அருளி செயல்களுக்கும் இந்த மற்ற ஆழ்வார்களுக்கும் இவருக்கும் உள்ள உறவு, அதே மாதிரி ரிஷிகளுக்கு அந்த குரு சீடர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டை பார்த்தோம். அதுக்கு உதாரணமாக வியாச பகவானுக்கும் ஜெய்மினி அவர்களுக்கு இருந்த கருத்து ஒற்றுமை மற்றும் கருத்து வேறுபாடு பார்த்தோம். கருத்து ஒற்றுமை பிரம்மசூத்திரங்களை 4 உதாரணம் பார்த்தோம். கருத்து வேற்றுமை இறைவன் இருக்கிறானா இல்லையா என்பதை வேறொரு காரணத்துக்காக இல்லை என்று சொல்லி பிறகு அதை நிவர்த்தி பண்ணினார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படிப்பட்ட விஷயங்கள் இவங்கள்கிட்ட இல்லவே இல்லை. ஆழ்வார்கள் ஒரு மிடராக ஒருவர் சொன்னதையே மற்றவர் சொல்லி ஒருவரை ஒருவர் கொண்டாடி கொண்டு இருப்பவர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி இந்த திருவாய்மொழியை கொண்டு வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொன்னவர்கள் யாராவது உண்டா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக சுவாமி ராமானுஜர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது திருவாய்மொழியில் உள்ள அர்த்த விசேஷங்களை கொண்டு பிரம்மசூத்திரங்களுக்கு அர்த்தத்தை ஒருங்க விடுவர், அதை விளக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுதான் உதாரணமாக சுவாமி ராமானுஜர் ஏன் இப்படி செய்தார் அப்படின்னு சொன்னா, பரமாச்சாரியரான ஆளவந்தார் தன்னுடைய சோத்திர ரத்னையை சொல்லப்பட்ட அந்த விதையச்ச அப்படிங்கிற அந்த வார்த்தையே முக்கியம் அப்படின்ட்டு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வேதம் விரிவானது, அதோடைய அர்த்தத்தை நிர்ணயம் செய்வதற்கு ஞானிகளுடைய அந்த ஆழ்ந்த கருத்தே முக்கியமானது. அந்த வேத சொற்கள் கூட இந்த ஞானிகளுடைய அந்த ஆழ்ந்த கருத்தை, அவர்களுடைய ஆழ்ந்த மனத்தை பின்தொடர்ந்து செல்லும். அதை தான் உதாரணமாக கொண்டு சுவாமி ராமானுஜர் பிரம்மசூத்திர வாக்கியங்களுக்கு பொருள் நிர்ணயம் செய்கையிலே திருவாய்மொழி சொற்களை திருவாய்மொழி பாசங்களை கொண்டு நிர்ணயம் செய்தார் என்பது விளக்கப்பட்டது. இதுக்கப்புறம் இப்போ அடுத்த சூத்திரம் இதில் என்ன பார்க்க போறோம்னா, 67ஆவது சூத்திரத்தில் இப்போ திருவாய்மொழி வேதத்திற்கு சமமாக கூறப்பட்டது. அப்படி இருந்தாலும் சில இடத்துல இந்த திருவாய்மொழி பாசரங்களிலேயே சுவாமி நம்மாழ்வார் இதிகாச புராணங்களிலிருந்து சில சொற்களை எடுத்து, சில விவரங்களை எடுத்து, சில நடத்தைகளை எடுத்து சொல்லியிருக்கிறாரே. இது ஏன்? இதுவே ஒரு பிரமாணமாக இருக்கும்போது, திருவாய்மொழியே பிரமாணம் வேதத்திற்கு இணையானதுன்னு சொல்லும்போது, தன்னுடைய பாசுரங்களிலே வேறு இதிகாச புராண வாக்கியங்களை எதற்காக வைத்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி எழ, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வேதம் தான் மிகச்சிறந்த பிரமாணம்னு சொல்றோம்.
ஆனாலும் வேதங்களிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. அதாவது இதிகாச புராணங்களிலிருந்து இல்லாட்டி ரிஷிகளுடைய வார்த்தை வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்காக சொல்கிறார்கள், அதையே தான் இவரும் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டி கொடுக்குறாங்க. அதாவது தம்முடைய திருவாய்மொழியே வந்து ஒரு பிரமாணமாக இருக்கையிலே அதில் ஏன் வேறு சிலவற்றை அவர் ஆதாரமாக காட்டி கொடுக்கிறார் நம்மாழ்வார் அப்படிங்கிற கேள்வி எழ, வேதத்திலும் இதே போல் இருப்பதால் அவரும் செய்திருக்கிறார் அப்படின்னு காட்ட சொல்றாங்க. இப்போ படிக்கலாம். இந்த சூத்திரத்தில் இப்படி பிரமாணங்களை அறுதியிடும் பெரியோர்கள் இத்திருவாய்மொழியினை கொண்டு சாஸ்திரங்களின் நுண்பொருளை அறுதியிடும்படி எல்லா வேதங்களை காட்டிலும் இதிகாச புராணங்களை காட்டிலும் மிக்க பிரபலமாய் இவ்வளவே அன்றி மேற்கூறியபடியே தமிழ் மறையாய் கொண்டு வேத சமமாய் நம்பிக்கை மிக்க இந்த திருவாய்மொழியிலே நம்பிக்கைக்கு உறுப்பாக இவர் வேறே சில சான்றுகளை எடுத்து பேசுவான் ஏன் என்னும் வினாவிற்கு விடையளிக்கப்படுகிறது. இப்ப திருவாய்மொழி இவ்வளவு சிறந்ததாக, வேதத்திற்கு சமமானதாக, இதை கொண்டு வந்து சாஸ்திர அர்த்தங்களை நிர்ணயிக்கும்படியாக இருக்கும் சிறப்பு பெற்றது. அதில் வந்து நம்மாழ்வார் ஏன் வந்து வேறு சில சான்றுகளை எடுத்து காட்டுகிறார் அப்படிங்கிற கேள்விக்கு இதுல பதில் சொல்லப்படுகிறது. இது வேதத்திலும் அப்படியே இருப்பதால இதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படின்னு சொல்ல வராங்க. சூத்திரம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, ஆப்திக்கு இவர் சுருதி மார்க்கண்டேயன் பார்த்தன் என்கிற இவை வியாச மனு பிரம்மவாதிகளை வேதம் சொல்லுமா போலே அப்படின்ட்டு இவர் என்ன சொன்னார். ஆப்திக்குன்னு நம்பிக்கைக்கு, ஒருத்தரை நம்ம நம்ப வைக்கணும், அதாவது உண்மையை பொய்யில நம்ப வைக்கக்கூடாது, உண்மையை வந்து நம்ப வைக்கணும்னா அதற்கு வந்து நம்ம எத்தனை பிரமாணங்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். யாரெல்லாம் ஆப்தர்களோ, யாரெல்லாம் நண்பர்களோ, யாரெல்லாம் உன்னுடைய நன்மையிலே விருப்பம் கொண்டிருக்கிறார்களோ ஆப்தர்கள், அவருடைய சொற்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பது வேதத்திலும் உள்ளது, திருவாய்மொழியிலும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு 3 உதாரணம், அதுல ஒரு 3 உதாரணம் காமிச்சு இது தப்பல்ல. இவர்களுடைய வேதமே வந்து மிகச்சிறந்த பிரமாணமாக இருந்தாலும் அது ஆப்திக்காக, நம்பிக்கைக்காக இன்னும் 3 விஷயங்களை காட்டுகிறது உதாரணமாக. அதே போல் திருவாய்மொழி மிகச்சிறந்த சான்றாக இருந்தாலும், மிகச்சிறந்த பிரமாணமாக இருந்தாலும் அதிலும் சுவாமி நம்மாழ்வார் சில விஷயங்களை ஆப்திக்காக, நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக கூறுகிறார் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. இதுதான் சூத்திரம். ஆப்திக்கு இவர் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார் சுருதி மார்க்கண்டேயன் பார்த்தன் என்கிற இவை. இவர் வந்து 3 எக்ஸாம்பிள் எடுக்கிறார். ஸ்ருதி ஒன்று வந்து வேதத்தை எடுக்கிறாரு, இன்னொன்று மார்க்கண்டேயனுடைய சரிதத்தை எடுக்கிறாரு, அப்புறம் பார்த்தனுடைய சரிதத்தை எடுக்கிறாரு 3 இடத்துல. என்கிற இவை நம்மாழ்வார் சொல்ற இது வந்து வியாச மனு பிரம்மவாதிகளை வேதம் சொல்லுமா போல. வேதம் இந்த மாதிரி 3 இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. என்ன, ஒரு இடத்துல மனு, இன்னொரு இடத்துல வியாசர், இன்னொரு இடத்துல பிரம்மவாதிகளை வேதம் சொல்லுவதை போல. ஸோ இதுல 3 உதாரணம் காட்டி கொடுக்குறாங்க, அதுல 3 உதாரணம் காட்டி கொடுத்து நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரி சொல்வது தவறல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்மாழ்வார் என்ன சொன்னாரு பார்த்துக்கலாம். ஆப்திக்கு இவர் சுருதி மார்க்கண்டேயன் பார்த்தன் என்கிற இவை. இவர் வந்து 3 இடத்துல எடுத்திருக்காரு. ஸ்ருதி வேதத்தை ஒரு இடத்துல எடுத்துக்கிறார், மார்க்கண்டேயனுடைய சரிதத்தை எடுக்கிறார், அப்புறம் பார்த்தனுடைய சரிதத்தை எடுத்துக்கிறார். இவர் சுருதி மார்க்கண்டேயன் பார்த்தன் என்ற இவை ஆப்திக்கு, நம்பிக்கைக்கு உறுப்பாக, நம்பிக்கைக்கு ஒருத்தரை நம்ப செய்யணுங்கிறதுக்காக எத்தனை உதாரணம் காட்டினாலும் இது தவறில்லை அப்படிங்கிறது சொல்லப்படுறது. ஆப்திக்கு நம்பிக்கைக்கு உறுப்பாக இவர் திருவாய்மொழியில் சொல்லல் என்னெல்லாம் சொல்லியிருக்காருனாக்கா, இவர் சுருதி மார்க்கண்டேயன் பார்த்தன் என்கிற இவை 3 சொல்லியிருக்காரு. சுருதி ஃபர்ஸ்ட் வேதத்தை எங்க சொல்லியிருக்கார் சுவாமி நம்மாழ்வார், எங்க சொல்லியிருக்காருன்னா உளன் சுடர் மிகு சுருதியுள் அப்படின்ட்டு 1:1:7 சொல்லியிருக்காரு. அதாவது பகவானுடைய இந்த பரத்துவத்தை பேசக்கூடிய அதுல அந்த இடத்துல வந்து சுடர்மிகு சுருதியுள் இவன் சொல்லப்பட்டான். சுடர்மிகுனா தானே பிரகாசிக்கக்கூடிய, அதனுடைய பிரகாசத்திற்கோ அதற்கு சான்றாக இன்னொன்று வேண்டியதில்லை. வேத வாக்கியங்களுக்கு சான்றாக அது இன்னொன்னை கொண்டு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் வேதத்துக்கு இல்லை. அப்படிப்பட்ட அந்த சுடர்மிகு வேதத்துள் உள்ளான். யாருன்னா பரமாத்மா. அங்கே இவனே பரமாத்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறான். எப்படின்னு அந்த பாசுரத்தை அவர் வந்து வேதத்தை ஆப்திக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக வேதத்தில் உள்ளதை சொல்லுகிறார். அடுத்தது மார்க்கண்டேயனுடைய புராணத்தை எடுக்கிறார்.
மார்க்கண்டேயனும் கரியே அப்படின்ட்டு திருவாய்மொழியில 5:2-7 எடுக்கிறார். இது என்ன அப்படின்னாக்கா, மார்க்கண்டேயனுக்கு வந்து ஒரு சாபம் ஏற்பட்டுடுது இல்லைங்களா, 16 வயதுல அவனுக்கு மரணம் அப்படின்ட்டு. அவன் சென்று சிவபெருமானை சரணம் அடைந்து சிவபெருமான் அவனை காப்பாற்றி உனக்கு நீண்ட ஆயுள், உனக்கு மரணமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறார். அதனால்தான் மார்க்கண்டேயனுக்கு வந்து என்றுமே 16 அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருப்பார் அவரு. இப்போ என்னன்னா, இந்த மார்க்கண்டேயன் வந்து பலகாலம் சிவனையே வந்து வணங்கி கொண்டே இருக்கிறார். அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, நீ இத்தனை நாளாக என்னை ஆச்சரித்து வந்தாயே, இத்தனை நாளாக என்னை வணங்கி வந்தாயே, உனக்கு ஒரு நல்வழியை நான் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இந்த உலக வாழ்க்கை, இந்த சம்சாரம் என்னுவதிலிருந்து நீங்கி நீ மோட்சத்தை அடைய வேண்டுமானால் நீ சென்று எம்பெருமான் சிவன் நாராயணனை பற்றுவாயாக அப்படின்ட்டு சிவபெருமானை கொண்டு போய் மார்க்கண்டேயனை எம்பெருமானிடத்திலே சரணடைய வைக்கிறார். இதுதான் மார்க்கண்டேயனும் கரியே. கரினாக்கா சாட்சி, சான்று. மார்க்கண்டேயனும் கரியே, அதாவது மோட்சத்தை தரக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே அப்படிங்கிற சொல்லும் போது மார்க்கண்டேயனே கரி, அவனே சாட்சி. அந்த மார்க்கண்டேயனுடைய அவனுடைய கதை தான் வந்து இங்கே சாட்சி என்று நம்பிக்கைக்கு உறுப்பாக அதை காண்பித்து கொடுக்கிறார். சிவபெருமானே தன்னை ஆச்சரித்த அந்த மார்க்கண்டேயனை அழைத்து கொண்டு சென்று எம்பெருமானிடம் சரணடை வைத்தார் அப்படின்ட்டு அந்த ஒரு இடத்துல அந்த மார்க்கண்டேய புராணத்தை காமிச்சு கொடுக்குறாங்க. இன்னொன்னு பார்த்தன்னா யாரு? அர்ஜுனன். பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயன் பெருமை அப்படின்ட்டு திருவாய்மொழியில 2:8-6. இது என்ன இதிகாசம் அப்படின்னாக்கா, பார்த்தன் வந்து இந்த போருக்காக கௌரவர்களோடு சண்டை போடுவதற்காக அவனுக்கு பாசுபதாஸ்திரம் தேவைப்படுறது. அதை வந்து சிவபெருமானை தவம் செய்து அவன் பெற வேண்டும். அவன் கடுமையான தவம் செய்யும் போது ஸ்ரீகிருஷ்ணன் அவனுடைய கனவிலே சென்று, நீ வந்து என்னுடைய காலிலே பூவை போட்டுடு அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அர்ஜுனனும் என்ன பண்றான், மறுநாள் காலையில் எழுந்து கண்ணனுடைய காலிலே வந்து திருவடிகளில் பூவலர்களே போட்டு விடுகிறான். மறுநாள் கனவில் அவன் வந்து அந்த பூ வந்து சிவனுடைய தலையிலே இருப்பதை பார்க்கிறான். ரெண்டையுமே காமிச்சு கொடுக்கிறான் எம்பெருமான். அதனால் என்னன்னாக்கா, இவனே பரமாத்மா, இவனே சிவனுக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு பார்த்தன் வேண்டியதை தரப்போகிறான் என்பதை காட்டி கொடுக்கிறார். ஸோ இது மூணுமே, இந்த சுடர்மிகு சுருதியும் சொன்னதும் மார்க்கண்டேயனும் கரியேன்னு சொன்னதும் பார்த்தன் கண்டு, இது மூணுமே வந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரத்துவம் என்பதை காட்டுவதற்காக, ஆப்திக்காக, அந்த நம்பிக்கைக்காக நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரங்களிலே இதை கூறியிருக்கிறார் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. இப்போ வேதத்துல இதற்கு இணையாக வேதத்தில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, வியாச மனு பிரம்மவாதிகளை வேதம் சொல்லுமா போல. ஆப்திக்கு அப்படின்னா நம்பிக்கைக்கு வேதம் வியாச மனு பிரம்மவாதிகளை சொல்லுமா போலே உண்மை பொருளை உள்ளவாறு சொல்லுவதில் ஒப்புயர்வற்ற வேதமானது இவ்வாறு கூறுகிறது. வேதம் சொன்னதுதான் பிரமாணம் இருக்கும்போது மேலும் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு இது வியாச பகவான் மனு முதலியவற்றை சொல்கிறது அப்படின்ட்டு இதற்கு இணையாக உள்ள அந்த இடங்களை காமிச்சு தராங்க. என்னன்னா, பராச்சர முனிவருடைய புதல்வரான அந்த வியாசர் சொன்னார் அப்படின்ட்டு வேதம் சொல்ற. அதாவது பராச்சர முனிவருடைய புதல்வரான வியாசர் சொன்னார். வியாச பகவானுடைய சொல் வந்து அங்க ஆப்திக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக வேதம் எடுத்து காட்டுகிறது, வேதமே எடுத்து காட்டுகிறது. அடுத்தது, எது ஒன்றினை மனுவானவர் சொன்னாரோ அது மருந்து. மனு தர்ம சாஸ்திரம் வந்து மருந்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போன சூத்திரத்தோட பார்த்தோம் இல்லையா, திருவாய்மொழிக்கு சேராத சாஸ்திரங்கள் அதுவே மனு விபரீதங்களை போல அப்படின்னு பார்த்தோம். மனு தர்ம சாஸ்திரத்துக்கு ஏற்றுக்கொள்ளாத எதுவுமே வந்து தள்ளத்தக்கது அப்படின்னு வரும் பின்னால. அதே போல அதனால இங்க மனுவுடைய சொல் எதுவோ அது மிகவும் மிகவும் நம்பத்தக்கது, அது மருந்தை போன்றது. மனு ஒன்றினை எது ஒன்றினை மனுவானவர் சொன்னாரோ அது வந்து மருந்துன்னு யஜுர்வேதத்துல சொல்லியிருக்கு. ஆகையால் இப்ப வேதம் வந்து ஆப்திக்காக நம்பிக்கை ஏற்படுவதற்காக ஆப்தர்கள் அந்த நம்பிக்கை உரியவர்களுடைய வார்த்தைகளை எடுத்து காட்டுகிறது. அதே போல சுவாமி நம்மாழ்வாரும் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மத்தை அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள், வேதம் நம்பிக்கைக்கு உறுப்பானவற்றை கூறுவது போல நம்மாழ்வாரும் கூறுவதால் அது தாழ்வன்று நம்பிக்கை மிகுதிக்கு உறுப்பு. நல்ல நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை வரணும். இதனால் இருக்குவோம், இப்படி இருக்குவோம், அப்படி இருக்குவோம், விட்டுடலாமா வச்சுக்கலாமா அப்படிங்கிற அந்த சந்தேகங்கள் எதுவுமே இல்லாம ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்படுவதற்கு
பிரம்மத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். பிரம்மத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்ட்டு வேதம் காமிச்சு கொடுக்குது. பிரம்மத்தை யாரெல்லாம் ஒன்று பிரம்மம் பட்டதே என்று அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்ட்டு அவங்களுடைய வார்த்தையை வந்து வேதம் உதாரணமாக காட்டுகிறது. ஆகையால இப்படி நம்பிக்கை ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்படுவதற்காக மற்றவற்றையும் இங்கே சொல்லலாம் அப்படிங்கிறது வேதத்திலையும் இருக்கு, திருவாய்மொழியும் இருக்கு அப்படிங்கிறது இதுல வந்து நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. அடுத்த சூத்திரம் என்னன்னா, இப்போ வந்து இதுல வந்து திருவாய்மொழியை உபபிரமணமாக சொன்ன விடத்தில் இது வேதத்திற்கு விரிவுரை ஆகுமே ஒழிய கீழ்கண்ட பிரமாணங்கள் சொல்லுகின்ற வேதத்தன்மை இதற்கு தகுமோ என்பதற்கு இந்த சூத்திரத்தில் பதிலளிக்கப்படுகிறது. இப்போ என்ன சொன்னீங்க, திருவாய்மொழி வேத உபபிரமணத்திற்கு சமானம். வேத உபபிரமணம்னா எதுன்னு சொன்னோம்? இதிகாச புராணங்கள். இதிகாச புராணங்கள் வந்து 18 புராணங்கள், 2 இதிகாசங்கள், ராமாயணம் மற்றும் மகாபாரதம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ வேத உபபிரமணமாக சொன்ன இடத்தில் இது வேதத்திற்கு விரிவுரை ஆகும். உபபிரமணம்னா என்ன? வேதத்தை விரித்து உரைப்பவை. ஒன்று வந்து புராணங்கள் மற்ற இதிகாசங்கள் ஆகுமே தவிர கீழ்கண்ட பிரமாணங்கள் சொல்லுகிற வேதத்தன்மை இதற்கு தகுமோ என்பதற்கு இந்த சூத்திரத்தில் பதிலளிக்கப்படும். வேத உபபிரமணம்னு சொல்லிட்டீங்க இந்த திருவாய்மொழியை, அப்போ வேதத்திற்கு விரிவுரையாக அமையலாம், அவ்வளவுதானே தவிர அப்புறம் வேதத்தன்மையே இதற்கு இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் நுணுக்கமா ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. அதுக்கு பதில் என்னன்னா, பாரத கீதைகளின் வேத உபனிஷத்துவம் போலே இதுவும் வியாக்கியை ஆனாலும் வேத ரகசியமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மகாபாரதம் பகவத்கீதை ஒரு பக்கமும் இவர் சொன்னது வந்து எப்படி வந்து அந்த சாந்தோக்கிய உபனிஷத் சமானம் சொன்ன இல்லையா, அதை ரெண்டையும் கொண்டு வந்து இங்கே அந்த விளக்கத்தை தருகிறார்கள். அது இந்த சூத்திரத்தை அது என்ன சூத்திரம் என்னன்னா, பாரத கீதைகளின் வேத உபனிஷத்துவம் போலே, மகாபாரதத்துல பகவத்கீதை பாரதத்தின் கீதை உபனிஷத்துவம் போலே, அது உபனிஷத்தா இருக்கிறத போல இதுவும் வியாக்கியை ஆனாலும் வேத ரகசியமாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் வந்து பாரத கீதைகளில் வேத உபனிஷத்துவம் போலே. இப்ப மகாபாரதத்தை வந்து 5வது வேதம் அப்படின்னு சொல்றது உண்டு, 5வது வேதம். அப்ப மகாபாரதம் வந்து 5வது வேதமானால் அதில் உள்ள பகவத்கீதை என்ன? அதில் உபனிஷத் பகுதியை நம்ம சொல்லக்கூடும் இல்லையா? இப்ப மகாபாரதம் வந்து 5வது வேதம், 4 வேதம், 5வது வேதம் மகாபாரதம்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய பகவத்கீதை, அந்த முடிவிலே இருக்கக்கூடிய பகவத்கீதை அதோடைய உபனிஷத் பகுதியாக இருக்கும். அதை தான் சொல்ல வராங்க. பாரதத்தின் வேதத்துவம் போலே, பாரதத்திற்கு வேதத்துவம் உண்டு. மகாபாரதம் 5வது வேதம் என்று சொல்லப்படுகிறது. அந்த 4 வேதங்களோடு இது 5வது வேதம் என்று சொல்லப்படுகிறது. மகாபாரதம் என்கிற 5வது வேதத்தை அத்தியனம் செய்வித்தார் அப்படின்ட்டு விஷ்ணு புராணத்துல இருக்கு. இதுக்கு சான்று எவிடன்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா விஷ்ணு புராணத்திலேருந்து எடுக்கிறாங்க. அதுல என்ன சொல்ற, மகாபாரதமாகிய 5வது வேதத்தை அத்தியனம் செய்வித்தார், கிளியரா இருக்கு இது 5வது வேதம் அப்படின்ட்டு. அப்புறம் வில்லி பாரதத்திலேருந்து ஒரு பிரமாணம் எடுக்கிறாங்க. அது என்னன்னா, நீடாழி உலகத்து மறை 4ஓடு 5 என்று நிலை நிற்கவே. நீடாழி உலகத்து, இந்த நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்துல 4ஓடு 5, 4 வேதங்களோட இதுவும் ஒரு 5 என்று நிலை நிற்கவே. எது? மகாபாரதம் அப்படின்னு யார் எதுல சொல்லியிருக்கேன்னா ஸ்ரீ வில்லி பாரதத்துல சொல்லியிருக்கேன். ஆகையால மகாபாரதம் வந்து 5வது வேதம் அப்படிங்கிறதுக்கு 2 சான்றுகள். ஒன்று வந்து விஷ்ணு புராணத்திலேருந்து, இன்னொன்று வந்து வில்லி பாரதத்திலேருந்து எடுத்திருக்காங்க. மகாபாரதம் வேத உபபிரமணம் என்றும் வேதத்தின் பொருளை என்று 5வது வேதம் என்றும் அறியப்படுகிறது. வேத உபபிரமணம்னு சொல்லியாச்சு இல்லையா? வேத உபபிரமணங்கள்லாம் எதுன்னா இதிகாச புராணங்கள்னு பார்த்தோம். அந்த இதிகாசத்துல மகாபாரதம் ஒண்ணு. ஆகையால இது வேத உபபிரமணம், வேதத்தை விளக்க வந்தது என்கிறது உண்மை. ஆனால் அதே சமயம் இது 5வது வேதமாகவும் உள்ளது. புரியுதுங்களா? அந்த நுணுக்கமான விஷயம். அதாவது மகாபாரதம் வந்து வேத உபபிரமணம், வேதத்தை விளக்க வந்தது அது. ஆனாலும் பை இட் செல்ஃப் அதுவே வந்து 5வது வேதமாக மதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால கீதையின் உபனிஷத்துவம் போலே, இப்போ ஒரு வேதத்திலையும் உங்களுக்கு உபனிஷத் பகுதி இருக்கு இல்லைங்களா? நம்ம பார்த்துருக்கோம். ஞான காண்டம் அந்த உத்தர பாகத்தில் உபனிஷத்து இருக்கும் எல்லா வேதத்திலுமே. அதே மாதிரி இந்த 5வது வேதமாக கொண்டாடப்படுகிற இந்த மகாபாரதத்திலே
உபனிஷத்தாக இருக்கக்கூடியது எது? ஸ்ரீமத் பகவத்கீதை. வேதத்தின் உபனிஷத் பாகங்கள் இருப்பது போல 5வது வேதமான மகாபாரதத்தில் உபநிடத பகுதியானது கீதை. நல்ல ஒரு கனெக்ஷன் கொண்டாந்துட்டாங்க. இப்போ மகாபாரதம் 5வது வேதம் சொன்னால் அதில் உபனிஷத் எதுன்னா ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பகவத்கீதையாகிய உபனிஷத்தில் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பிரமாணம் கொடுத்துருக்காங்க. அது என்ன எதுனாக்கா என்பது பிரமாணம் பகவத்கீதாசு உபனிஷத்சு, பகவத்கீதை தான் உபனிஷத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது தெளிவாயிடுச்சு. இப்போ இது போல எப்படி திருவாய்மொழி நீங்கள் வேத உபபிரமணம்னு சொல்லியிருந்தாலும் அது வேதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத விளக்க போகிறாங்க. இதுவும் வியாக்கியை ஆனாலும், வியாக்கியனாக்கா வேத உபபிரமணம், வேதங்களை விளக்க வந்த வியாக்கியானம் செய்ய வந்த விஷயமாக இருந்தாலும் இது வேத ரகசியமாம். வேத ரகசியம்னா உபனிஷத் போன்றதே இதுவும் அப்படின்னு சொல்லி எப்படி மகாபாரதம் வேத உபபிரமணம் அண்டு வேதமாக இருக்கிறதோ, அதனுடைய கீதை உபனிஷத் இருக்கிறதோ, அதே போன்றதே திருவாய்மொழி அப்படின்னு சொல்ல வராங்க. மகாபாரதமும் கீதையும் போல, மகாபாரதம் 5வது வேதம், கீதை அதனுடைய உபனிஷத் பகுதி போல திருவாய்மொழி வேதத்திற்கு விரிவுரையான வேத உபபிரமணமாக சொல்லப்பட்டாலும், வேதத்துக்கு விரிவுரை கூறக்கூடிய உபபிரமணமாக சொல்லப்பட்ட போதிலும் அப்படி இந்த பக்கத்தில் வேத ரகசியமா, இதுவும் அதே போன்றது. எப்படி வேதத்து உபனிஷத்து இருக்குமோ அது போன்றதே இது அப்படின்னு சொல்ல வராங்க. வேத ரகசியம், வேதத்தின் ரகசிய பாகமான உபநிடதம். ஏன்னாக்கா இந்த பூர்வ பாகத்தில் எல்லா கர்மங்களை பண்ணி அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே வராங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஞான காண்டத்திற்கு அந்த உபனிஷத் பகுதியில் நுழைந்து தான் அவர்கள் பரமாத்மாவை அறிகிறார்கள், அடைய முற்படுகிறார்கள். ஆகையால் அது ரகசியமாக வைக்கப்பட்டது. வேத ரகசியம், வேதத்தின் ரகசிய பாகமான உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு வேத ரூபமாக செய்யப்பட்டது இந்த திருவாய்மொழி. இப்போ எப்படி அங்கே மகாபாரதம் வேதம்ங்கிறதுக்கு 2 உதாரணம் காட்டினோமோ அதே போல இங்கே வேத ரூபமாக செய்யப்பட்டது திருவாய்மொழி. வேத ரூபம் இதம் கிருதம், வேத ரூபமாக செய்யப்பட்டது. அங்கே மகாபாரதத்துக்கு 2 சொன்னோம், இங்கேயும் சொல்கிறாங்க அதே மாதிரி. தமிழ் மொழியான பிரம்ம விஷயமான திருவாய்மொழி என்னும் உபனிஷத்தை அப்படின்னு ரங்கராஜஸ்தவத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ வேதமாகவும் சொல்லியாச்சு, உபனிஷத்தாகவும் சொல்லியாச்சு. தமிழ் ரூபமான வேத சூக்தங்களாலே அப்படின்னு சொல்லி என்கிறபடியே வேத ரகசியமான சாந்தோக்கிய உபனிஷத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டதால் தமிழ் மறையான தன்மை இதை விட்டு நீங்காது. ஆகையால் இது வேதமாகவும் இருக்கும், வேத உபனிஷத் பகுதியான சாந்தோக்கியத்தை சொல்லுவதாலே அந்த உத்கீத சாரமாக இருப்பதாலே இது உபனிஷத் பகுதியாகவும் இருக்கும். இப்போ மகாபாரதம் தனியாக, பகவத்கீதை தனியாக இருக்குது. ஆனால் இதில் திருவாய்மொழியே வேத சமானமாகவும் அது சாந்தோக்கிய உபனிஷத் அந்த உத்கீதத்தின் சாரமாக இருப்பதாலே அதுவே உபநிடத பகுதியாகவும் இருக்கும். ஆகையால் இது வேத உபபிரமணமாகவும் இருக்கும், வேதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க இந்த சூத்திரத்தில். ஆகையால் இது வேத உபபிரமணம் மட்டுமா இருக்குமா, இதுக்கு வேதத்துடைய தன்மை போகுமே என்பது கிடையாது. மகாபாரதம் வேதம், 5வது வேதம், அதில் உபநிடத பகுதி பகவத்கீதை. ஆனால் திருவாய்மொழி தானே வேதம், அதில் உபநிடத்து பகுதியான சாந்தோக்கிய உபனிஷத்தின் சாரமான உத்கீதத்தின் சாரமாக இருப்பதால் இது உபனிஷத்தும் ஆகும் அப்படின்ட்டு 2 தகுதியுமே இதற்கு உண்டு. ஆகையாலே சாந்தோக்கிய உபனிஷத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டதால் தமிழ் மறையான தன்மை இதை விட்டு நீங்காது. இது வேத உபபிரமணத்திற்கு சமமாக சொல்லப்பட்டிருந்த போதிலும் அந்த மறையாக இருக்கும் தன்மை, வேதமாக இருக்கும் தன்மை இதை விட்டு நீங்காது அப்படின்ட்டு இந்த உதாரணத்தால் நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. அடுத்த சூத்திரம் 69. இது விரிவான சூத்திரம் தான், ஆனால் இது புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அதாவது அந்த அலங்காரங்கள், வேதத்திற்கு பல அலங்காரங்கள் உண்டு, அந்த அலங்காரங்கள் திருவாய்மொழிக்கு உண்டா அப்படின்னு கேட்கும்போது அது 2ஐயும் காட்டுறாங்க. நிறைய வேர்ட்ஸ் இருக்குமே தவிர இதில் கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்க வேண்டியது எதுவும் இல்லை. இவ்வாறு திருவாய்மொழி வேதத்திற்கு ஒப்பு, வேதங்களின் உபபிரமணங்களுக்கு ஒப்பு என்ன நின்றே இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, ஓகே. ஆனால் அவை இரண்டிற்கும் அவ்வவற்றிற்கு தக்கவையாக இருப்பன சில அலங்காரங்கள் உண்டே. வேதத்துக்கு சில அலங்காரம் உண்டு, வேத உபபிரமணங்களுக்கு சில அலங்காரம் உண்டு. இதெல்லாம் திருவாய்மொழிக்கு இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அத்தகைய அலங்காரங்கள் இதற்கும் உண்டோ
வேதத்திற்கு சில அலங்காரம் உண்டு, வேத உபபிரமணங்களுக்கு அலங்காரம் உண்டு. இவையெல்லாம் திருவாய்மொழிக்கு உண்டோ என்ன? வடமொழியான அவ்வவற்றிற்கு தகுதியான அலங்காரங்கள் பலவும் உளவாமாறு போலே தமிழ் மொழியான இதற்கும் அதற்கு தக்கனமான அலங்காரங்கள் பலவும் உண்டு என்கிறார் இந்த சூத்திரத்தில். வடமொழியில் இருக்க வேதத்திற்கு அலங்காரம் உண்டு, உபபிரமணங்களுக்கு அலங்காரம் உண்டு. அதே போல தமிழ் அமைந்திருக்கும் திருவாய்மொழிக்கு அலங்காரங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் விவரமா சொல்றாங்க இந்த சூத்திரத்துல. சூத்திரமே கொஞ்சம் அப்படியே வரிசையா போகும், மெதுவா படிச்சுக்கலாம். உதாத்தாதி பத கிரம ஜட்டா வாக்கிய பஞ்சாதி பாத விருத்த பிரச்ன காண்ட அஷ்டக அத்தியாய அம்ச பர்வ ஆதி அலங்காரங்கள் போலே. இதெல்லாம் இந்த வடமொழியில இருக்கக்கூடிய வேதத்திற்கும் வேத உபபிரமணங்களுக்கும் இருக்கக்கூடிய அலங்காரங்கள். உதத்தாதி பத கிரம ஜட்டா வாக்கிய பஞ்சாதி பாத விருத்த பிரச்சன்ன காண்ட அஷ்டக அத்தியாய அம்ச பர்வ ஆதி அலங்காரங்கள் போல. இதெல்லாம் வடமொழியில் இருக்கக்கூடிய வேதத்திற்கும் வேத உபபிரமணங்களுக்கும் இருக்கக்கூடிய அலங்காரம். அதே போல எழுத்து, அசை, சீர், பந்தம், அடி, தொடை, நிறை நிறை, ஓசை, தளை, இனம், யாப்பு, பாத்துரை, பன்னிசை, தாளம், 10, 100, 1000 முதலான செய்கோலம் இதுக்கும் உண்டு. நீங்க 10 சொன்னீங்கன்னா நாங்க 12 சொல்லுவோம். அது மாதிரி அந்த அலங்காரம் எல்லாமே இதற்கு உண்டு. அவற்றிற்கு உள்ள அலங்காரம் என்ன, இவற்றிற்குள்ள அலங்காரம் என்ன அப்படிங்கறத இங்க சொல்ல போறாங்க. ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்த. வேதத்துக்கு என்னெல்லாம் அலங்காரம் உண்டு, திருவாய்மொழிக்கு என்னெல்லாம் உண்டுன்னு அதை ஒப்பிட்டு காமிச்சிருக்காங்க ரொம்ப அழகா. இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். உதாத்தாதி பத கிரம ஜட வாக்கிய பஞ்சாதி பாத விருத்த பிரச்ன காண்ட அஷ்டக அத்தியாய அம்ச பர்வ ஆதி அலங்காரங்கள் போலே எழுத்து, அசை, சீர், பந்தம், அடி, தொடை, நிறை நிறை, ஓசை, தலை, இனம், யாப்பு, பாத்துரை, பண், இசை, தாளம்னு அதே தான் திருப்பி வந்திருக்கு. இப்போ இந்த பக்கம் இடது பக்கம் உள்ள இதுல வேத இதிகாச புராணங்களுக்கு உள்ள அலங்காரம், வலது பக்கம் திருவாய்மொழிக்கு உண்டான அலங்காரம். முதல்ல வேதத்திற்கு உபபிரமணங்களுக்கும் உள்ள அலங்காரம். இதுல வேதங்களுக்கே உரியது ஃபர்ஸ்ட், வேத உபபிரமணங்களுக்கு உரியது நெக்ஸ்ட் சொல்றாங்க. வேதங்களுக்கே உரியது என்னன்னு பார்த்தா உதாத்தாதி எனப்படும் உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம், பிரச்சயம் ஆகிய ஒலி விசேஷங்கள். இதெல்லாம் ஒலி விசேஷங்கள். இந்த சொல்ல இப்படி உச்சரிக்க வேண்டும். சிலது கண்டத்திலேருந்தே வரணும், சிலது மார்பிலேருந்து வரணும், சிலது அடி வயிற்றுலேருந்து வரணும் அப்படின்ட்டு அந்த ஒலி விசேஷங்கள் இது பின்னால விவரமா இருக்கு. உதத்தாதி எனப்படும் உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம், பிரயசம் முதலியான ஒலி விசேஷங்கள். இதெல்லாம் ஒலி நயம், அந்த வேதம் சொல்லும் போது இருக்கக்கூடிய ஒலி. அடுத்தது கிரம ஜட்டா பஞ்சாதிகள் பிரச்சன அஷ்டகங்கள். இவை சொற்கள் உபயோகிக்கப்படும் முறையை விளக்குகள். இந்த சொல்ல இந்த மாதிரி உச்சரிக்க வேண்டும், இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒலி, அப்புறம் அந்த சொற்களை உச்சரிக்கக்கூடிய அந்த முறை. இதில் பிரச்சனை என்பது ஒரு சிறு பகுதி. இதுல டிவிஷன்ஸ் இருக்கும். இது சின்னது, இது பெருசு, இத்தனை சின்னது சேர்ந்தா இத்தனை பெருசு அப்படின்ட்டு. பிரச்சனை என்பது சிறு பகுதியாகும். 8 பிரச்சனைகளை கொண்டது ஒரு அஷ்டகம் ஆகும். இதெல்லாம் அந்த வேதத்திலோட சொற்களை அந்த பிரிக்கக்கூடிய அந்த வகைகள். இதில் பிரச்சனை என்பது சிறு பகுதி, 8 பிரச்சனைகளை கொண்டது அஷ்டகம் ஆகும். அப்போ உபபிரமணங்களுக்கே உரிய அலங்காரம். இப்ப நம்ம முதல்ல பார்த்தது அந்த ஒலி மற்றும் சொற்களை உச்சரிக்கும் அந்த வகை வேதத்துக்கு உரியது. வேத உபபிரமணங்களுக்கு உரிய அலங்காரம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அம்சம், பர்வம், ஸ்கந்தம் ஆகியவை. அம்சம், பர்வம், ஸ்கந்தம் அப்படிதான் பிரிப்பாங்க. இந்த அம்சத்துல, இந்த பர்வத்துல, இந்த ஸ்கந்தத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகியவை இரண்டிற்கும் பொதுவானது. வேதத்திற்குன்னு சில பார்த்தோம், வேத உபபிரமணங்களுக்குன்னு சில பார்த்தோம். ரெண்டுக்கும் பொதுவானது சில இருக்கு. அது என்னன்னாக்கா
பாதம், வாக்கியம், பாதம், விருத்தம், காண்டம், அத்தியாயங்கள் ஆகியவை. நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த அத்தியாயம், இந்த காண்டம், இந்த பாதத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இது வந்து ரெண்டுக்குமே பொது. வேதத்துக்கும் பொது, வேத உபபிரமணங்களுக்கும் பொது. அப்புறம் 10, 100, 1000 முதலான செய்கோலம் பிரிக்கிறாங்க. 10 ஸ்லோகங்கள் இல்லைன்னா 10 பகுதிகள் அப்படின்ட்டு 10ஆ பிரிப்பாங்க, 100ஆ பிரிப்பாங்க, 1000ஆ பிரிப்பாங்க, எப்படி வேணாலும். வேதத்திலும் சரி, உபபிரமணங்களிலும் சரி. அதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. வடமொழியில் எங்க 10, எங்க 100, எங்க 1000 சொல்லியிருக்குன்னு பார்த்தாக்கா, முதல்ல அம்சம், பர்வம் முதலியவை பற்றியவை உட்பிரிவுகளான அத்தியாயம் முதலியவை போன்றவை. அம்சம், பர்வம் வந்து பெருசு, அது உள்ள அத்தியாயம் போன்ற உட்பிரிவுகள் அது வந்து உங்களுக்கு 10, முதல் அத்தியாயம், 2வது அத்தியாயம் அப்படின்னு இருக்கும். 10 அத்தியாயங்களை கொண்டது ஒரு அம்சம், ஒரு பர்வம், அப்படி வரக்கூடும். அடுத்தது 100வது. அது வடமொழியில் பிரதானமான பிரிவுகளான அம்சம், பர்வம், காண்டம் முதலியவற்றை போல. இப்ப அத்தியாயம் வந்து உட்பிரிவுன்னு பார்த்தோம் இல்லையா, இத்தனை அத்தியாயங்களை கொண்டது ஒரு அம்சம், இத்தனை அம்சத்தை கொண்டது ஒரு பர்வம், ஒரு காண்டம், அப்படி பிரிக்கிறது 100 100 கொஞ்சம் பெருசு. இப்போ வந்து 10 10ஆ பிரிக்கிறது சின்னது, 100 100ஆ பிரிக்கிறது பெருசு. இதுக்கு மேல 1000. 1000வது வால்மீகி முனிவர் 24,000 ஸ்லோகங்களை சொன்னார் அப்படின்ட்டு. அந்த வால்மீகி ராமாயணம் மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 ஸ்லோகங்களை கொண்டது. ஆகையால் 10ஆக சொல்வது எப்படி, 100ஆக சொல்வது எப்படி, 1000ஆக சொல்வது எப்படின்ட்டு இதற்கான அந்த லட்சணங்களை, அலங்காரங்களை சொல்லியாச்சு. அதோடைய ஓசை, அது பண்ணு, சொற்கள் இருக்க வேண்டிய முறை, அது பிரிக்கப்பட்ட முறை எல்லாம் வந்து வேதத்திற்கும் வேத உபபிரமணங்களுக்கும் தனித்தனியாக எப்படி இருக்கும், ரெண்டுக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ திருவாய்மொழிக்கு என்னன்னு பார்த்தாக்கா, எழுத்து, அசை, சீர், பந்தம், அடி, தொடை, நிறை, ஓசை, தலை, இனம், யாப்பு, பாத்துரை, பண், இசை, தாழ், இத்தனை உண்டு திருவாய்மொழிக்கு. அதனால் திருவாய்மொழிக்குண்டான அலங்காரம். எழுத்து, லெட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரில், நெடில் முதலான 13 எழுத்துக்கள். இதெல்லாம் பின்னால பிரமாணத்துல விரிவா இருக்கு, அது பார்த்துக்கலாம். அப்புறம் அசை, எழுத்து 1 அசை. அசை என்னன்னா நேரசை, நிறையசை ஆகிய 2 அசைகள். இப்போ இந்த பாசுரங்களை இயற்றும் பொழுது இந்த எழுத்துக்களை கொண்டு, இந்த அசைகளை கொண்டு இயற்றுவார்கள். அப்புறம் சீர், இந்த சீர், இந்த அதுவும் ஒரு பேட்டர்ன் வச்சுக்கலாம். சீர்னா அதுல ஆசிரிய உரிச்சீர், வெண்பா உரிச்சீர், வஞ்சி உரிச்சீர், பொதுச்சீர், ஓசைச்சீர் என 30 வகையான சீர்கள் இருக்கு. 30 வகையான சீர்கள் இருக்கு. இதுல வந்து இந்த பாசுரங்களை அமைத்து பாடுகிறார். அப்புறம் பந்தம், தலை என்பவை ஒரே பொருளை குறிப்பவை. அடி, அதுல குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி என 5 வகை. எவ்வளவு இருக்கு பாருங்க. இப்போ அவங்கள விட இன்னும் ஜாஸ்தியாவே இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு எழுத்து என்ன, அந்த அசை என்ன, சீர் என்ன, எல்லாவற்றும் இதெல்லாம் தான் வந்து திருவாய்மொழி பாசுரங்களுக்கு இருக்கக்கூடிய அலங்காரம். இவ்வளோ அழகா அதை அழகுபடுத்தி நம்மாழ்வார் அதை அருளி செய்துள்ளார். அப்புறம் இது இங்க 10, 100, 1000 பார்த்தாங்கல்ல, அதே மாதிரி திருவாய்மொழியில பகுதிகள் உண்டா அப்படின்னு அதுக்காக பார்க்குறாங்க. என்னன்னா 10 நூற்றினுடைய உட்பிரிவு. 10 சேர்ந்தா ஒரு 100, 10 முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10, 10 சேர்ந்தா ஒரு 100, 10 100 சேர்ந்தா ஒரு 1000, அந்த மாதிரி கணக்கு. ஸோ நூற்றினுடைய உட்பிரிவை 10 சொல்றது எதுன்னா இப்பத்தும். திருவாய்மொழி 9, 4, 11 சொல்வார் நம்மாழ்வார், இப்பத்தும் அறிய கற்றவர், இந்த 10 தெரிஞ்சிட்டவங்களுக்கு இதெல்லாம் பலன் அப்படின்னு சொல்லி இப்பத்தும் அங்க 10 பிரிச்சிருக்கிறது காட்டப்படும். இவை 10 அதே மாதிரி இப்பத்து இல்லைன்னா இவை 10 பாசுரங்கள் கொண்ட ஒரு பகுதியை இப்பத்து இல்ல இவை 10 அப்படின்னு நம்மாழ்வார் அருளி செய்வார். எனப்படும் திருப்பதிகங்கள். அதாவது முதல் 10 முதல் திருவாய்மொழி முதல் பாசுரம் அப்படி வரும். முதல் 10 முதல் பதிகம் இல்ல முதல் திருவாய்மொழி, அதுல பாசுரங்கள் அந்த மாதிரி தான் வரும் அந்த அடைவுங்கிறது. இப்ப பாருங்க, இது இப்பத்துன்னு சொல்றதுல 9 வந்து 9வது 10, 4வது பதிகம், 11வது பாசுரம், அந்த மாதிரி எனப்படும் திருப்பதிகம். 100 இப்ப 100 எப்படின்னு சொன்ன பிரிக்கிறாங்கன்னு பார்த்தா 100 சொன்ன திருவாய்மொழியில 9, 4, 11 சொல்லியிருக்காரு. 10 பாசுரங்களே காமிச்சு கொடுத்துட்டாரு, அதுக்கான பலனையும் சொல்லிட்டாரு.
100 பாசுரங்கள் 10 கொண்ட 100 பாசுரங்கள் முடிந்த பிறகும் அதுடைய பலனையும் சொல்லுகிறார். ஆகையால 100 சொன்ன 10 நூற்றுள் அப்படின்னு சொல்றார். 10 நூற்றுள் என்று 100 பாசுரங்களாக இருந்துள்ள பிரதான பிரிவுகள். இந்த 10 இருக்கிறது வந்து சின்ன சின்ன பிரிவு 10 பாசுரங்கள். இப்போ வந்து 1 முதல் 10 முதல் திருவாய்மொழி, அதில் 10 பாசுரங்கள் சின்ன பிரிவு. அந்த மாதிரி 10 வச்சாக்க 100 பாசுரங்கள் இருப்போது அது கொஞ்சம் பெரிய பிரிவு 100 பிரிவு. அப்புறம் 1000ஆவது திருவாய்மொழி மொத்தமுமான பெரிய பாகம் கம்ப்ளீட்டாக திருவாய்மொழி பூரா எடுத்துட்டிங்கனாக்கா 1102 பாசுரங்கள். அது வந்து 10 100 10களை கொண்டது. ஆக 10 சொன்னாலும் சரி, 100 சொன்னாலும், 1000 மொத்தமாகவும் சொன்னாலும், எப்படின்னா வேதத்தில் சொன்ன அதே மாதிரி. அதத்திலும் 10 இதிகாச புராணங்களும் வேதங்களையும் அதில் வந்து 10வது அம்சம் பருவம் போன்றவை, 100 வந்து அது அந்த அத்தியாயங்களை உட்கொண்ட அந்த பிரிவுகள். அப்புறம் 1000 சொல்லணும்னா வால்மீகி பகவான் செய்த ராமாயணம் போலே என்று அதே போல 10 100 1000 சொன்னது போலவே இங்கேயும் 10 100 1000 சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் எல்லா விதத்திலையும் வேதத்துக்கும் வேத உபபிரமணங்களுக்கும் உள்ள அலங்காரம் அனைத்துமே திருவாய்மொழிக்கு உண்டு அப்படிங்கிறத இங்கே உதாரணத்தோடு காமிச்சு தராங்க. முதலான எண்கையாலே இங்கே வந்து இதில் இன்னும் கொஞ்சம் கூட திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த அர்த்தம். இப்போ வந்து திருவாய்மொழியில் வந்து பல அர்த்த விசேஷங்களை அவர் பொதிச்சு வச்சிருக்கார் சுவாமி நம்மாழ்வார். அதில் முக்கியமானது வந்து துவயத்தோட அர்த்தத்தை அவர் வச்சிருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சு கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்கிறத இங்கே விளக்கு. துவய மந்திரம் என்னன்னா, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமக அப்படிங்கிறது தான் துவயம். இதில் வந்து ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே அப்படிங்கிறது பூர்வ வாக்கியம், ஸ்ரீமதே நாராயணாய நமக என்பது உத்தர வாக்கியம். முதல் லைன் 2ஆம் லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சுவாமி நம்மாழ்வார் எந்த இடத்துல இவற்றை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத வந்து இங்கே விளக்க போகிறாங்க. முதலான எண்கையாலே திருவாய்மொழியின் முதல் 3 பத்துக்கள் துவயம் என்னும் மந்திரத்தின் பின்வாக்கியத்தின் பொருளை. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, முதல் 3 பத்துக்கள், 1ஆம் 10 2ஆம் 10 3ஆம் 10, அந்த முதல் 3 பத்துக்களில் துவயத்தினுடைய 2ஆம் வாக்கியத்தை, அதாவது ஸ்ரீமதே நாராயணாய நமக என்கிற அந்த உத்தர வாக்கியத்தினுடைய பொருளை சொல்கிறது. அதை விவரிப்பன. அதற்கு மேல் உள்ள 3 பத்துக்கள் 1 2 3 விட்டுருங்க. அதுக்கப்புறம் 4 5 6ல் பார்த்தீங்கன்னாக்கா துவயத்தின் முன்வாக்கியத்தில். ஆகையால அந்த முன்வாக்கியத்தை பின்னாலேயும் பின்வாக்கியத்திற்கு முன்னாலேயும் வைத்து பொருள் கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு மேல் உள்ள 3 பத்துக்களில் துவயத்தின் முன்வாக்கியத்தின் பொருளை விவரிப்பதாய் அது மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதற்கு மேலே உள்ள பத்துக்கள் அதற்கு தக்கனவான பொருள்களை கூறுவனவாய். ஸோ துவயத்தையே தான் முழுக்க சொல்லியிருக்கிறாருங்கிற அளவுக்கு இங்கே விவரம் சொல்கிறாங்க. துவயத்துடைய அந்த 2 சொற்றொடர்கள், 1 முதல்து 2வது வச்சு முதல் 3 பத்தில் 2வது வாக்கியத்ததும், அதற்கு மேல் 3 பத்தில் முதல் வாக்கியத்ததும், அதற்கு மேலே வர்ற பத்துக்களில் அதற்கு தொடர்பான விஷயங்களும் சொல்லப்பட்டன அப்படின்னு இங்கே விவரிக்கிறாங்க. கூறுவனவாய் 10ஆம் 10 கடைசி 10 பார்த்தீங்கன்னா பலன். இதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது 10ஆம் 10ல் பலத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு விவரிக்கப்படுகிறது. 10ஆம் 10 பலத்தை பெறுவதை கூறுவதாக இருக்கையாலே உளைவாய பிரிவு வேறுபாடுகளும் ஆழ்வாருக்கு கருத்தாகும் என்று தோன்றுகிறது. இது ஆழ்வாருடைய உள்ள கருத்து. திருவாய்மொழி வந்து நம்ம துவயத்தினுடைய விவரணமாகவே எழுத வேண்டும். அப்படி என்னன்னா, துவயம்தான் வந்து பிரபன்னர்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த யார் ஒருத்தர் சரணாகதி பண்ணியிருக்காங்களோ இவளுக்கு வந்து நித்திய அனுசந்தானம். அதாவது ஆச்சாரியர்கள் வந்து அந்த அந்த அவங்களுடைய உதடுகள் வந்து அப்படியே துடிச்சுக்கிற மாதிரியே இருக்குமா. ஏன்னா துவயத்தை விடாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமக. அது ஒன்று தான் பிரார்த்தனையே அவங்களுக்கு. அதாவது திருமகளோடு கூடிய அந்த எம்பெருமானினுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன். அப்படி பற்றும் எனக்கு என்ன வேணும்? அந்த இருவரின் திருவடிகளை செய்யக்கூடிய கைங்கரியமே வேணும். அதுதான் துவயத்துடைய தேர்ந்த பொருள். இதையே தான் வந்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் கேட்டுகிட்டே இருப்பாங்களா எப்போ பார்த்தாலும். ஆகையால அந்த பொருள் எப்படி இவங்களுக்கு கிடைக்குதுன்னா ஆழ்வாருடைய இந்த திருவாய்மொழி அர்த்தத்தாலே. அதில் அந்த முதல் 3 பத்தில் என்ன சொன்னார், அடுத்த 3 பத்தில் என்ன சொன்னார், அதுக்கடுத்த 10க்குள்ளே என்ன சொன்னார்,
இறுதியான 10ஆம் பத்திலே பலன், இந்த துவைத்த சொல்வதற்கான பலன் வந்து என்னன்ட்டு அவர் சொல்லியிருக்கார். ஆகையாலே இதுவே ஆழ்வாருடைய கருத்தாகும். திருவாய்மொழியை வந்து அவர் துவயத்தினுடைய அர்த்தமாகவே அருளி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது சொல்றது என்று தோன்றுகிறது. செய்கோலம் இதற்கும் உண்டு. செய்கோலம் உண்டுனாக்கா செய்கோலத்தாயிரம் திருவாய்மொழி 4:1-11 என்று கவிக்கு சொல்லுகிற அலங்காரங்களால் குறைவற்ற 1000 என்கையாலே இவை முதலான எல்லா அலங்காரங்களும் இதற்கும் உண்டு என்கை. செய்கோலத்து 1000 பாசுரங்களுக்கும் அந்த அலங்காரம் உண்டு அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். செய்கோலத்து 1000 திருவாய்மொழி 4:1-11 சொல்ற மாதிரி மற்ற எல்லா கவிகளுக்கும் வேத பிரம்மணங்களுக்கும் வேதங்களுக்கும் உள்ள அந்த அலங்காரம் எல்லாமே, அந்த செய்கோலம் எல்லாமே திருவாய்மொழிக்கும் உண்டு அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தில் காண்பிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஐயப்பாடா வைக்கலாம். வேதத்துக்கும் உபபிரமணங்களுக்கும் இத்தனை அலங்காரம் இருக்கே, திருவாய்மொழிக்கு இருக்கானா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சூத்திரத்தை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்த சூத்திரம் 70. அதுவும் கூட ரொம்ப பெருசு. அது உள்ள இன்னைக்கு நம்ம நுழையாம அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதாவது இது பலமுறை நான் கேள்விப்பட்டிருப்பேங்க, அடியேன்னு விண்ணப்பம் பண்ணியிருப்பேன். அதாவது எம்பெருமான் வந்து 5 நிலைகளிலே இருக்கிறான் அப்படின்ட்டு நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். அதாவது வந்து பரத்வம், யூகம், அவதாரம், அந்தர்யாமி, அர்ச்சை அப்படிங்கிற அந்த 5 நிலைகளில் தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். பரத்வம் என்பது ஸ்ரீ வைகுண்டம், யூகம் என்பது பார்க்கடல், இல்லை தன்னை 4 மூர்த்திகளாக அவன் விரிவுபடுத்திக் கொள்வது யூகம். அவதாரம் அப்படின்னா தர்மத்தை நிலைநிறுத்தவும் துஷ்டர்களை அழிக்கவும் சாதுக்களுக்கு கண்காண வந்து நிற்பது அவதாரங்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்தர்யாமி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜீவனையும் உள்ளே மறைந்து நின்று அவனை வழி நடத்துவதற்காக இருக்கக்கூடிய அந்தர்யாமி நிலை. அர்ச்சை அப்படிங்கிறது இந்த எந்த நிலையும் நம் கண்களுக்கு ஆகாது, இலக்காகாது. ஆகையால கோயில்களிலும் வீடுகளிலும் அவன் அர்ச்சாரூபத்தில் படமாகவோ விக்கிரகமாகவோ இருந்து நமக்கு ஆட்பட்டு இருக்கும் நிலை அர்ச்சாரூபம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இதுல வந்து எதுக்கு எந்த வேதத்திற்கு எதுல குறி, பாஞ்சராத்திரத்திற்கு எதுல குறி, இதிகாச புராணங்களுக்கு எதிலே, மனு தர்ம சாஸ்திரத்துக்கு எதிலே, திருவாய்மொழிக்கு எதிலே அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க போறோம் அடுத்த சூத்திரத்துல. வேதத்துக்கு வந்து பரத்வத்துல குறி, பாஞ்சராத்திரத்துக்கு வந்து யோக நிலையில குறி, மனு தர்ம சாஸ்திரத்துக்கு அந்தர்யாமி நிலையிலே குறி, இதிகாச புராணங்களுக்கு அவதாரங்களிலே குறி, சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு அர்ச்சாரூபத்திலே குறி அப்படிங்கிறத வந்து விவரமா இதில் பார்க்க போறோம். ஏன்னா இது பெரிய சூத்திரமா இருக்கிறதுனால இதை நம்ம தனியா எடுத்துக்கலாம், தனியாக எடுத்து அனுபவிச்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு இதோட நம்ம நிறுத்தி வச்சுக்கலாம். 7 நிமிஷம் இருக்கு. இது வரைக்கும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் கருத்து பரிமாற்றம் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். அடியன் ராமானுஜதாசிமா. இருபது நிமிஷம் இருக்கு. பட் அது ரொம்ப பெரிய சூத்திரமா இருந்தனால அது தனியா எடுத்துக்கலாம். அந்த நமக்கு வந்து கேள்வி பதில் நம்ம சந்தேகங்களை நிவர்த்திக்கக்கூடிய நிமிஷமா நினைச்சுக்கலாம் நம்ம. ஏன் வந்து ஏன் பின்வாக்கிட்ட முதல்ல சொன்னாரு ஜெயத்துல, முதல் வாக்கியத்தை ஏன் பின்னாடி சொன்னாரு, ஏன் மாற்றி சொன்னாரு, காரணம் என்ன? அதாவது அது ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லப்பா. ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்து அவருடைய கருத்தே அப்படி இருந்திருக்கு. ஒரு நிமிஷம் அந்த பேஜ் எடுத்துக்கிறேன். அவருடைய கருத்து முதல்ல வந்து இந்த பின்வாக்கியத்துக்கு சொல்லிட்டு அப்புறமா அதாவது நீங்க இதுல கூட பார்க்கலாம். நம்ம திருமாலையில பார்க்கும்போது கூட அதாவது 2 விதமாகவும் அதாவது உபாயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லி உபயத்தை பின்னால சொல்ற முறையும் உண்டு, உபயத்தை முதல்ல சொல்லி உபாயத்தை பின்னால சொல்ற முறையும் 2மே உண்டு. திருமாலை அவதாரிகளை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. பலனை முதல்ல சொல்லிடுறது, பலனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான உபாயத்தை சொல்றது. இது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்றது 2 விதமாகவும் சொல்றது உண்டு. அதாவது முதல்ல உபாயத்தை சொல்லி பின்னால உபயத்தை சொல்றதும் உண்டு, உபயத்தை முதல்ல சொல்லி அதற்கு பிறகு உபாயத்தை சொல்லுவதும் உண்டு. 2மே உண்டு. இப்போ நம்ம இது திருமாலையில நீங்க மேம்பொருள் போக விட்டுன்னு ஒரு பாசனம் இருக்கு இல்லையா, அதோட வியாக்கியானத்துல பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருப்பாங்க.
எப்படி வந்து இப்போ வந்து அதுக்கு உதாரணமாக எப்படி சொல்கிறாங்கன்னாக்கா, இப்போ ஸ்வர்க்கம் போக விருப்பம் உள்ளவன் ஜோதிஷ்டோமத்தை செய்ய கடவன் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிஷ்டோமத்தை செய்தவன் சொர்க்கத்திற்கு போவான் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. இப்போ சொர்க்கத்துக்கு போக வேண்டியவன் அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய விருப்பம் என்னன்னு முதல்ல சொல்லப்பட்டது, ரைட்டா? சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புபவன் ஜோதிஷ்டோமத்தை செய்ய கடவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் திருமகளுக்கும் கைங்கரியம் செய்ய வேண்டியது என்னுடைய ஸ்வரூபம். இதற்கு நான் அவர்களை சரணமாக பற்றுகிறேன். பலனை முதல்ல சொல்லி உபாயத்தை வந்து பின்னால சொல்றேன். அவ்வளவுதான், வேற அது வந்து ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்தாக ஆயிற்று. அதுதான் அதேதான் வேற ஒண்ணுமே கிடையாது. அதேதான் ஆறும் நேரிலும் ஏமா அதேதான் 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 வேற கரெக்ட். இது ரெண்டு வகையும் உண்டு. உபாய உபயங்களை முன்னு பின்ன மாற்றி சொல்றதுல ஒன்றும் இதில் இது பண்ணணும்னா அது பண்ணணும், அது பண்ணணும்னா இது கிடைக்கும் அப்படிங்கிற அதுதான். அதுக்கு உதாரணமாக இதுதான் சொல்கிறாங்க. ஸ்வர்க்கத்தை வேண்டியவன் ஜோதிஷ்டோமத்தை செய்ய கடவன், ஜோதிஷ்டோமம் செய்பவன் சொர்க்கத்தை அடைகிறான். அதே மாதிரி அது அற்ப பலனுக்காக. இது வந்து நமக்கு இந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு ஏற்ற பலனாகி அந்த கைங்கரியம் செய்ய வேண்டுமானால், கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் இதை முதல்ல சொல்லி அதை பின்னால சொல்லியிருக்காங்க. அடியன்மா அடியன் கண்டிப்பா 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 கண்டிப்பா. அதான் ஜெயோ. தட் இஸ் இன்னும் டைம் நிறைய இருந்தாலும் இந்த அடுத்த சூத்திரம் வந்து கொஞ்சம் ரொம்ப விவரமாக இருக்கிறதுனால I thought we'll take it up separately. அதான் கரெக்ட். அதான் கரெக்ட். இது அன்மியூட் பண்ணிக்கோ, அன்மியூட் பண்ணுங்கம்மா. அன்மியூட். இல்ல இல்ல சி சின்ன சூத்திரமா இருந்தா எடுத்திருக்கலாம். தட் இஸ் பிரிட்டி பிக். இல்ல சின்ன சின்னதா இது பாஷகாரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவார். அந்த மாதிரி இருந்தா 2-3 கூட சேர்த்து சொல்லலாம். பட் திஸ் சீம்ஸ் டு பி வெரி பிக் ஒன் 70. அதனால தான் கஷ்டம். அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலான்ட்டு. ஸ்ரீஜா புரியுதாடா? வெரி குட். சமத்து. ஸ்ரீஜா பேபியை காட்ட சொல்றாங்கம்மா. அச்சோ லட்டு. இவன் சின்னவன் அது அவன் அவ்யக்தம் வந்துட்டானே. அவ்யக்த் வாடா கண்ணே, வா 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 வா. அப்படியா? சோ ஸ்வீட். ஓ வெரி குட் வெரி குட். ஸோ இதுங்கெல்லாம் ஆச்சார ஹிருதயம் கேட்குதா? சூப்பர். யங்கஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அச்சோ ஓ சோ ஸ்வீட். சரி 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 ஓகே ஓகே ஓகே.
అమ్మా என்னம்மா తెలియదు లలిమా వాడికి నీ అడ్రస్ ఫోన్ నెంబర్ అంతా ఫార్వర్డ్ చేసేస్తేమా నేను రేపటికి వాడికి మెసేజ్ పంపిస్తా ఇంకా ఉంది 86 వరకు ఉంది 86 లే కண்டிப்பாக వచ్చి నేను